வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா இனிப்பு கொழுக்கட்டை. அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை நான் ஆட்டுக்கல்ல தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி அதை மிக்சியில் ஓட்டிட்டு பூர்ணம் சரி ரெடி பண்ணுறதையும் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை ஆட்டுக்கல்ல அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் கலந்துக்கிறேன் இந்த தண்ணியில். இன்னும் அந்த கல் கழுவின தண்ணியில் இதை கலந்துக்கிறேன். இப்போ இந்த மாவை இந்த தண்ணியில் அப்படியே போட்டு கலந்துக்கிறேன். அப்படி மாவோடு போட்டால் நமக்கு கட்டி தட்டிடும். இப்படி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டி தட்டாமல் இருக்கும். இல்லை மாவு கட்டி தட்டிடும். இப்போ இந்த கேப்பில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கிறேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இதிலே உங்களுக்கு தேவையான நான் உப்பை கலந்துட்டேன். இப்போ இந்த அப்படியே ஊற்றுறேங்க. இதில் கைவிடாமல் அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணியில் நம்ம கரைச்சி கிண்டணுன்னா கட்டி தட்டாது. இனிமேல் கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்து மாவு நல்லா திரண்டு வரும். அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா மாவு கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதம் வர வர நம்ம கிண்டிக்கணும். அப்படி கிண்டிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மாவை இந்த பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அப்படியே பிறகுது பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நீங்கள் தண்ணியில் வச்சு தொட்டு பார்த்தா கூட மாவு கையில் ஒட்டாது. இந்த பதத்துக்கு மாவை நம்ம வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. மாவு அப்படியே அந்த சூட்லேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு பூரணம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு அரை மூடி தேங்காய்க்கு ஒரு அரை டம்ளர் வெல்லம், சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர் வெல்லம் எடுத்து அதை நல்லா கரைச்சி ஸ்டவ்வில் நெய் ஊற்றி தேங்காய் பூவை நல்லா வதக்கிட்டு, ரொம்பலாம் வதக்க வேண்டாம், தண்ணி அதனோட தேங்காயோட தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் அதில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா ரொம்ப முருக விட்டிங்கன்னா அப்படியே ஜவுமுட்டை ஆகிடும். அப்படியே திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே இப்போ நம்ம இதை நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த வந்துடுத்துலேயே நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ மாவையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடியாகும். அதையும் நான் வைக்க போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவை வதக்கியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு இந்த பாருங்க கையில் ஒட்டலை. கொஞ்சோண்டு நெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே பூரணத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஒரு ஷேப்பாக நம்ம மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அப்படியே வச்சு சைடில் வச்சு அப்படியே
சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா சுற்றி வரும் உங்களுக்கு. இப்போ அப்படியே பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கொடுக்கலாம். இது ஒரு ஷேப்பு. இது ஒரு ஷேப்பு. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் அச்சிலையும் வச்சு பிடிக்கலாம். ஆனால் அச்சில் வச்சு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கும், மேல் மாவு. மேல் மாவும் அந்த பூரணமும் கரெக்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா மாவும் இனிப்பும் சரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அச்சில் போட்டோம்னா மேல் மாவு அதிகமாக இருக்கும், பூரணம் கம்மியாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு அச்சில் போட்டாலும் உங்கள் விருப்பம்தான். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பிடிச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டீமர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து இலையை போட்டிருக்கேன். அடியில் இலை இருந்ததுன்னா இலை போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த இலையோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்படியே ஒன்று ஒன்றா எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வேக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இதில் வந்து 6 தான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு வெந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம வெந்து இந்த கொழுக்கட்டை எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் ஒரு 3 பீஸு கொழுக்கட்டை அதில் ஏற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கார கொழுக்கட்டை. இதை அப்படியே அவிச்சு அதில் தாளித்து எடுத்துட வேண்டியதான். இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். கடைசியில் ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கார கொழுக்கட்டை வெந்து இறக்கி தாளிச்சாச்சு. காரப்பொடி போட்டு லைட்டாக தாளிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த இட்லி பொடி போட்டுக்கலாம், பெப்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.